ஹாய் வீவர்ஸ், இது பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனல். நான் உங்கள் பானு. அங்கே இருக்க பாருங்கள், அல்மண்டா கொடிக்கிட்ட ஒரு கோவக்காய் கொடி இருக்குது. என்னோடய வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு அது தெரியும். அந்த கொடியிலேருந்து பதியம் போட்ட கொடி பாருங்கள், இப்போ எவ்வளோ பூக்கள் வச்சுருக்கு, எவ்வளோ பிஞ்சுகள் இறங்கியிருக்கு பாருங்கள். ஒரு சின்ன ஈர்க்குச்சி மாதிரி தாங்க நான் அதில் ஊண்டி வச்சேன், கீரை தண்டு சைஸுக்கு. இப்போ அதோட வேர் வந்து எவ்வளோ திக்காக மாறி இருக்குது அப்படின்னு பாருங்களேன். நான் மண்ணை கிளறினாலே மண்ணில் அவ்வளோ மண்புழுக்கள் இருக்குங்க. காய்கறி கழிவு நம்ம கொடுக்கறதுனால மண்ணில் மண்புழுக்கள் அவ்வளோ வருங்க, எக்கச்சக்கமாக உருவாகும். மண்புழுக்களுக்கு உணவு தான் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற இந்த காய்கறி கழிவு. இதை வச்சு தான் இப்போ வரைக்கும் ஜீரோ காஸ்ட்டில் காசு கொடுத்து உரங்கள் வாங்காமல் நான் ஒரு கார்டனிங் சிம்பிளாக பண்ணிக்கிட்டே இருக்கேன். மண்புழு பார்த்திங்களா எப்படி துள்ளுது பாருங்கள். மண்புழு அவ்வளோ இருக்குங்க. நான் மண்ணை தோண்ட தோண்ட மண்புழுக்கள் அடியிலேருந்து நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். குட்டி குட்டியாகவும் இருக்கும், நல்ல பெரிய புழுக்களும் இருக்கும். இதுக்கு உணவு தான் நம்ம கிச்சனில் கிடைக்கிற காய்கறி கழிவு. இப்போ வேர் வந்து ஒரு பக்கமாக இருக்குது, அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் க்ரோ பேக்கில் வேறு ஒரு ஆப்போசிட் பக்கமாக பள்ளம் எடுக்கிறத பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் கார்டன் வச்சுருக்கீங்க அப்படின்னா சிமெண்ட்டு தொட்டி, நீங்கள் வச்சுருக்கிற க்ரோ பேக்கு, எந்த செடியாக இருந்தாலும் பரவாயில்ல, பூச்செடி, காய்ச்செடி, பழச்செடின்னு நீங்கள் வச்சுருக்கிற எல்லா செடிகளுக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் நமக்கு கிச்சனில் கிடைக்கிற இந்த மக்கக்கூடிய ஆர்கானிக்கான கழிவு எடுத்துகிட்டு வந்து மண்ணில் போடுங்க. நீங்கள் செடி வச்சுருக்கிற அந்த க்ரோ பேக்கில் ஒரு பக்கமாக பள்ளம் எடுத்து மண்ணில் போட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற நுண்ணுயிரிகள் வந்து இந்த காய்கறி குப்பையோடு செயல்பட்டு கூடவே மண்ணும் சேர்ந்தது அப்படின்னா மண்ணில் இருக்கிற அந்த பாக்டீரியாக்களும் சேர்ந்து நம்ம போடுற குப்பையை மக்க வைக்கும். மண்ணில் போடுற எந்த ஒரு பொருளுமே மக்கும். இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி சிம்பிளான ஒரு கார்டனிங் மெத்தடை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். இதில் பாருங்கள், வெங்காயத்தூள் இருக்குது, காய்கறி தூள் இருக்குது, வாழைத்தண்டு, வாழைப்பூ, கேரட்டு, உருளைக்கிழங்கு, கீரை தண்டுகள் ஆஞ்சிங்கன்னா அதோடய குப்பைகள்னு கிச்சனில் கிடைக்கிற மக்கக்கூடிய எல்லா வேஸ்ட்டையும் நீங்கள் போடலாம்ங்க. காஃபி பொடி, டீ பொடி எல்லாமே போடுங்க. வேறு டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு பக்கமாக நான் போடுறத பாருங்கள். அன்னன்னைக்கு கிடைக்கிற குப்பையை ஒரு தொட்டிக்கு போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ரவுண்டு போயிட்டு வரும்போது முதல் தொட்டிக்கு வரும்போது அந்த நம்ம போட்டிருக்கிற குப்பை கண்டிப்பாக மக்கும். உரமே நான் காசு கொடுத்து வாங்குறதில்ல. இதை வச்சு தான் ஒரு சிம்பிளாக கார்டனிங் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் சொல்கிற மெத்தடு தப்பானதாக இருந்தால் நான் எப்படிங்க தொடர்ந்து உங்ககிட்ட கார்டனை காமிச்சு நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியும்? எல்லா செடியும் செத்து போயிருக்கணும் இல்லையா? என்கிட்ட எல்லாமே எவ்வளோ செழிப்பாக பச்சை பசேல்னு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நான் சொல்கிற இந்த மெத்தடை நீங்களும் ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம பானு ஆர்கானிக் கார்டன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. மண்ணை போட்டு மூடிடுங்க. ரொம்ப